Dear students, example 10.15 or one more 5 mark important question. Solve dy by dx equal to x minus y plus 5 by 2 into x minus y plus 7. சரி, சொல்யூஷன் குள்ள போலாம். இது நமக்கு given, keep it as first equation. இப்போ இதை என்னால தனித்தனியா பிரிக்க முடியாதுங்கிறதுக்காக லைட்டா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்றேன்னு பாருங்களேன். இந்த x minus y க்கு என்ன கொடுக்குறேன், z ன்னு பேரை வச்சு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் with respect to x. இப்போ z becomes dz by dx, x becomes 1 minus y becomes dy by dx. இப்போ பாருங்களேன், so dy by dx அப்படி கொண்டு போயிட்டு இதை இப்படி தள்ளிங்கன்னா dy by dx equal to 1 minus dz dx வந்துடும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போய் dy by dx க்கு பதிலா யாரை கொடுக்க போறேன், இந்த வேல்யூ கொடுக்க போறீங்க. அப்ப என்ன ஆகும், 1 minus dz by dx equal to x minus y க்கு பதிலா z. அப்போ z plus 5, இந்த x minus y க்கு பதிலா z. அப்போ 2 into z plus 7. சரியா போச்சுங்களா? இப்போ இந்த dz by dx அப்படி கொண்டு போயிட்டு இதை இப்படி தள்ளினீங்கன்னா அப்போ dz by dx plus ஆயிடும், இது அங்கேயே இருக்கும். இப்படி போனா மைனஸ் ஆயிடும். அப்போ என்ன ஆகும், ஒன்றும் படலை. இது இப்படி கொண்டு போயிருக்கு, இது இப்படி கொண்டு வந்திருக்கு. அப்போ 1 minus z plus 5 by 2z plus LCM எடுத்து பாருங்க. 2z plus 7 இந்த மைனஸ் உள்ள தள்ளினீங்கன்னா minus z minus 5 by 2z plus 7. அப்புறம் dz by dx equal to simplify பண்ணீங்கன்னா 2z minus z nothing but z, 7 minus 5 2 ஆயிடும், 2z plus 1 as எழுதியாச்சு. இப்போ இது எல்லாம் z ல இருக்கு. அப்ப என்ன பண்றோம், இது எல்லாத்தையும் z க்கு கொண்டு போயிடலாம். அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2z plus 1 மேல போயிடும், z plus 2 கீழே வந்துடும். இந்த dz இந்த dx இப்படி கொண்டு போயிட்டேன். இப்போ முடிஞ்சு போச்சுங்களா, வேரியபிள் செப்பரபிள். now it is ready to integrate. பட் இன்டகிரேட் பண்றதுக்கு முன்னால இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்களேன். இந்த 7 என்ன பண்ண போறோம்னா 4 plus 3 எழுதிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னு உங்களுக்கே புரியும். 2z plus 4 plus 3 by z plus 2 into dz equal to dx. இப்போ பாருங்க, இந்த 2z ல இருந்தும் இந்த 4 ல இருந்து 2 காமனா வெளியே எடுக்கிறேன். அப்ப என்ன ஆயிடும், இது z ஆயிடும், இந்த 4 2 ஆயிடும், இந்த 3 denominator z plus 2 அப்படி இருக்குங்களா, into dz. இது அப்படியே போல அப்படியே வச்சிருக்கேன். இப்போ இந்த denominator பிரிச்சு கொடுத்து பாருங்க. 2 into z plus 2 by z plus 2 plus 3 by z plus 2 into dz equal to dx. இப்போ என்ன ஆயிடும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு 2 மட்டும் வரும். இந்த dz உள்ள பிரிச்சு கொடுத்துடலாம். அப்போ பிளஸ் இந்த 3 வெளியே தூக்கி போட்டுட்டு 1 by z plus 2 into dz equal to dx. இப்போ everything is ready to integrate. இப்போ என்ன பண்ணிக்கலாம், 2 constant dz இன்டகிரேட் பண்ணீங்கன்னா z, இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா log. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா denominator differentiate பண்ணா உங்களுக்கு numerator வரதா பாருங்க. z with respect to ds z பண்ணீங்கன்னா 1. அப்போ இது ready to integrate by using log. அப்ப என்ன ஆகும், இந்த 3 இதோட integration value log of mod z plus 2 dx க்கு x, இந்த c. எதுக்கு mod போடுறோம்னா log is always positive ங்கிறதுக்காக, வேற ஒண்ணும் இல்லை. இப்போ பாருங்க, இதோட விட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் போயிடும். ஏன்னா நமக்கு z கொஸ்டின் கேட்கலாம், கேட்குற கொஸ்டின் எக்ஸ் ஒய். அப்போ என்ன பண்ணணும், இந்த 2 முதல்ல கொடுத்தீங்கல்ல, z க்கு பதிலாக ஒரு வேல்யூ x minus y ன்னு சொல்லிட்டு அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ண போறீங்க, அவ்வளோதான். அப்போ z equal to x minus y 3 into log of x minus y plus 2 இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா minus x equal to c. ஒரு சிம்பிளா ஒரு 3 மார்க் ஆர் 5 மார்க் கொஸ்டின்.